வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் ஆச்சரியமான ஒண்ணு. எதிர்காலத்துல செவ்வாய் கிரகத்துல மனுஷங்க குடியேற ஒரு குறிப்பிட்ட நீர் உணவு முறை உதவும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான பயிற்சி விண்வெளி பயணத்துக்கு நம்மளை எப்படி தயார்படுத்தும்னா ஒரு தகவல் சொல்லுது. அது என்ன, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு உணவு முறை எப்படிங்க விண்வெளி பயணத்துக்கு தயார் செய்யும் நீங்க கேட்கலாம். இதற்கான விளக்கத்தை கடந்த 32 வருஷமா இந்த உணவில்லாமல் வாழும் கலை பயிற்சியாளரா இருக்கிற திரு ஈனியன் கா மூ அவங்க மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். திரு வெங்கடேசன் எழுதிய புத்தகத்தை அடிப்படையா வச்சு ஒரு வித்தியாசமான கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார். அதாவது மனுஷங்க வழக்கமான உணவை நம்பி இருக்காம பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி வாழ பழகினா மட்டும்தான் மற்ற கிரகங்கள்ல உயிர் வாழ முடியும்னு அவர் சொல்றார். சரி, இப்ப நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு சுருக்கமா பாத்துரலாம். முதல்ல விண்வெளியும் நீர் உணவு முறையும், அடுத்து அகத்தூய்மைக்கும் இயற்கை உணவுக்கும் என்ன வித்தியாசம், மூணாவதா ஆட்டோஃபேகி மற்றும் நமது பண்டைய அறிவியல், நாலாவதா ஒரு 180 நாள் பயிற்சி முறை, கடைசியா நிலையான நடுநிலை உடல். விண்வெளி பயணம் ஆரம்பிச்சு 180 நாள் பயிற்சி வரைக்கும் இந்த பயணம் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போகுது. முதல்ல விண்வெளியும் நீர் உணவு முறையும், அதாவது பிரபஞ்சத்துக்கான தயாரிப்பு பத்தி பார்க்கலாம். இந்த முறைய திரு வெங்கடேசன் அவர்கள் வெறும் அன்றாட உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும் உருவாக்கல, மனிதர்கள் விண்வெளியில போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட தான் இதை வடிவமைச்சிருக்கார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1960களில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் படிச்ச ஒரு சிவில் இன்ஜினியர். இவருக்கு வந்த சில கடுமையான நோய்களை எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாதப்போ இந்த நீர் உணவு முறையை ஆராய்ஞ்சு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்டாராம். இதோட விளைவாதான் விண்வெளி பயணத்துக்கு மனிதர்கள் தங்களை இயற்கை ஆற்றல்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிற இந்த மாபெரும் கோட்பாட்டை அவர் உருவாக்கினார். இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். அகத்தூய்மைக்கும் இயற்கை உறவுக்கும் இடையில இருக்கிற ஒரு முக்கியமான வேறுபாடு. நாம பொதுவா என்ன நினைப்போம்? இயற்கை உணவுகள், காய்கறிகள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த பயிற்சியாளர் என்ன சொல்றாருன்னா, நாம சாப்பிட்றது எந்த உணவா இருந்தாலும் அது ரத்தத்தையும் பெருங்குடலையும் ஏதோ ஒரு வகையில பாதிக்க தான் செய்யுது. உடம்புக்கு அது ஒரு சுமைதான். ஆனா அகத்தூய்மை அப்படிங்கிறது உண்ணாவிரதம் இருந்து ரத்தத்தையும் பெருங்குடலையும் முழுமையா சுத்தம் செஞ்சு அந்த சுமையிலிருந்து உடம்பை விடுவிக்கிறது. இயற்கை உணவும் சரி, இயற்கை ஆற்றலும் சரி, ரெண்டும் ஒன்னில்ல, முற்றிலும் வேற அப்படிங்கறது இவர் ரொம்ப தெளிவா பிரிக்கிறார். சரி, அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆட்டோபேகி மற்றும் தொன்மை அறிவியல் பத்தி பார்க்கலாம். இந்த ஆட்டோஃபேகி அப்படிங்கிற அறிவியல் வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம வயிற்றுக்கு ஒரு 14:30 முதல் 16 மணி நேரம் வரை தொடர்ந்து ஓய்வு கொடுக்கும்போது நம்ம உடல் தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்குமாம். இந்த இயற்கையான நிகழ்வுக்கு பேர் தான் ஆட்டோஃபேகி. இந்த முக்கியமான கண்டுபிடிப்புக்காகத்தான் ஜப்பானிய மருத்துவர் யோஷினோரி ஓசுமி 2016ல் நோபல் பரிசை வாங்கினார். தங்களுடைய இந்த தொன்மையான நீர் உணவு முறைக்கு இந்த நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு மிகச்சிறந்த ஆதாரம்னு பயிற்சியாளர் தரப்புல சொல்லப்படுது. இதோட வரலாற்று பின்னணியை கவனிச்சோம்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் புரியும். பண்டைய காலத்துல திருவள்ளுவர் மாதிரியான அறிஞர்கள் இந்த பரிணாம அறிவியலை ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இடையில வந்த ஒரு 2000 வருஷத்துல நம்ம உணவு பழக்கங்கள் மாறினதுனால மனிதர்கள் இந்த அறிவை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நவீன காலத்துல ஜெர்மன் மருத்துவர் அர்னால்டு எக்ரட் அப்புறம் நமது திரு வெங்கடேசன் இவங்களால இந்த அறிவு மீண்டும் கண்டறியப்பட்டிருக்குன்னு இந்த மூல தகவல் ஒரு வரலாற்று தொடர்பு உருவாக்குது. இப்போ ஒரு ஆழமான விஷயத்த பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இது. அவர் தன்னோட ஆழ்ந்த தியானத்துல இருந்து சாதாரண மக்கள்கிட்ட பேசுறதுக்காக கீழே இறங்கி வரணும்னா தனக்குள்ளேயே சர்க்கரை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை செயற்கையா உருவாக்கி கொள்வாராம். இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? சுவை அப்படிங்கிற ஒண்ணுதான் மனுஷங்களை இந்த பூமியோட கட்டி போடுது. அந்த சுவையை தாண்டிட்டோம்னா மனித மனம் பிரபஞ்ச ஆற்றலோட நேரடியா தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற தத்துவத்தை இது ரொம்ப அழகா சொல்லுது. சரிங்க, பிரபஞ்சம் தத்துவம்னு பெரிய விஷயங்கள்ல இருந்து இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம். இந்த 180 நாள் பயிற்சி முறை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். இந்த 180 நாள் பயிற்சி 3 முக்கியமான படிகளை உள்ளடக்கியது. முதல் படி என்னன்னா, காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாதாரண தண்ணியை மட்டும்தான் மருந்தா குடிக்கணும். 2வது படி, மாலை நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு உணவை மட்டுமே சாப்பிடணும். 3வது படி, இந்த 180 நாளும் நம்ம செரிமான மண்டலம் முழுமையா தூய்மையாகி கழிவுகள் தினமும் வெளியேறத நாம உறுதி செய்யணும். இந்த 6 மாசத்துல மலச்சிக்கலை முழுமையா போக்கி உடம்ப நச்சுத்தன்மையிலிருந்து மீட்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அந்த மாலை நேரத்துல சாப்பிடுற உணவோட அளவீட்டை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதுல 80% வேக வெச்ச காய்கறிகள் அல்லது கீரை, அதோட கொஞ்சமா அவல் சேர்ந்திருக்கணும். மீதி 20% மட்டும்தான் அரிசி சாதம் இருக்கணும். இதுல ரொம்ப லேசான உப்பு காரம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த அளவீடு எவ்ளோ துல்லியமா இருக்குன்னு கவனிச்சிங்களா? இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
நிலையான நடுநிலை உடல் மற்றும் நமது பூமியின் கணிக்க முடியாத எதிர்காலம். முதல்ல இந்த நிலையான நடுநிலை உடல்னா என்னன்னு பார்ப்போம். நாம மாலையில சாப்பிட்ற அந்த உணவு 6லிருந்து 7 மணி நேரத்துல முழுமையா செரிச்சு வெளியேறிடும். இது தினமும் நடக்கும்போது உடம்புல இருக்கிற நச்சுக்கள் மெல்ல மெல்ல கரையும். சரியா 6 மாசத்துல எந்த நோயும் இல்லாத வெறும் உணவு மட்டும் சார்ந்தராம இயற்கை ஆற்றல்ல இயங்கக்கூடிய ஒரு நடுநிலையான தன்மைய நம்ம உடல் அடையும். இதுதான் இந்த பயிற்சியோட உச்சக்கட்ட இலக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாம் ஏன் செய்யணும்? வெறும் ஆரோக்கியத்துக்காக மட்டுமா? கண்டிப்பா இல்ல. இந்த எச்சரிக்கையை கொஞ்சம் கவனிங்க. நம்ம பூமியோட நிலப்பரப்பு உருகிய பாறை குழம்பு மேலதான் மிதந்துகிட்டு இருக்கு. அது எப்போ குளிர்ந்து சுருங்கும், கண்டங்கள் எப்போ மோதிக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. நம்ம பூமிக்கு எப்ப வேணும்னாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கறதுனால மனித இனம் மற்ற கிரகங்களுக்கு போய் வாழ இப்போதே தங்களை இயற்கை ஆற்றல் மூலமா பரிணாம வளர்ச்சிக்கு தயார்படுத்திக்கணும்னு இந்த தகவல் எச்சரிக்குது. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். மனித இனத்தோட எதிர்காலம் அப்படிங்கிறது நாம தினமும் சாப்பிடுற இந்த உலகத்து உணவுகளை கடந்து பிரபஞ்சத்தோட இயற்கை ஆற்றல்களை உள்வாங்கிறதுல தான் அடங்கியிருக்கா? பண்டைய காலத்து உண்ணாவிரத முறைகளுக்கும் எதிர்காலத்துல செவ்வாய் கிரகத்துல குடியேறதுக்கும் உண்மையிலே தொடர்பு இருக்கா? இந்த தகவல் முன்வைக்கிற இந்த சிந்தனையை உங்களோட முடிவுக்கே விட்டுடுறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.